السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் சுபஹுடைய பரலான தொழுகையை தொழுவதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு புகழ் அனைத்தும். இதுபோல் அல்லாஹ் தஆலா இதர கடமைகளை குறித்த நேரங்களிலும் குறித்த சமயங்களிலும் நிறைவேற்றிட அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அதேபோல் அல்லாஹு தஆலா கடன் இல்லாத வாழ்வையும் துன்பம் துயரம் இல்லாத வாழ்வையும் பிறரிடத்தில் கையேற்றக்கூடிய வாழ்வில் இருந்தும் பிறரிடத்தில் கைகட்டி நிற்கக்கூடிய வாழ்வில் இருந்தும் அதுபோல கண்ணீர் வடித்து பிறரிடத்தில் நம்மளுடைய குறைகளை மற்றவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய மிகவும் மோசமான இந்த நிலையில் இருந்தும் அல்லாஹு தஆலா நம்மளையும் நம்மளுடைய குடும்ப மனை மக்கள் வராசத்துகளை பாதுகாத்தார்கள் புரிவானாக. அதேபோல் அல்லாஹு தஆலா இந்த நாளை சிறப்புக்குரிய நாளாகவும் பரக்கத்துக்குரிய நாளாகவும் நன்னாளாகவும் பொன்னாளாகவும் எல்லா விதமான ஹைர்களும் பரக்காத்துகளும் முழுமையான முறை பெறக்கூடிய சிறப்புக்குரிய ஒரு நாளாகவும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவன் இந்த உலகத்தில் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு செய்த நன்மைகள் இருக்கிறது, அது எண்ணில் நடக்காது என்று சொல்லுவார். நமது நண்பர் ஒருவர் இருக்கிறார். அப்ப அவரை கூப்பிட்டு நல்ல பழகுவோம். பொதுவாக நட்பு என்று கிடைத்து விட்டால் அவரோடு என்ன செய்வோம்? அழகாக பழகுவோம். நட்பு கிடைத்து விட்டால் அழகாக பழகுவோம். அப்படி பழக என்ன செய்வோம்? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்ன செய்வோம்? நம்ம ரகசியத்தை சொல்லுவோம். அதுதான் நட்பு. நட்புனாலே அப்படித்தான். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ரகசியம். அது ஹைரா இருந்தாலும் சரி, அது ஷர்ரா இருந்தாலும் சரி, ரகசியத்தை நாம் என்ன செய்வோம்? ஒரு நாளைக்கு வெளிப்படுத்தும். எதனால் வெளிப்படுத்துகிறோம்? முஹப்பத் அதிகமாக ஏற்பட்டதுனால், விளைச்சல் அதிகமாக வந்ததுனால் அவளுக்கு குளிர்ச்சி, சந்தோஷம். அப்போ நம்ம நண்பருடைய ரகசியங்கள் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி என்ன செய்வார்? அதை வாங்கிக் கொள்வார். அதே போலதான் நமது கண்மணி நாயகம் முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே திலாவத்துல் குர்ஆனை இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு பொக்கிஷமாக, இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு மிகவும் பேரற்புதமாக அல்லாஹ் சொன்ன முழு விவரங்கள் தான் திலாவத்துல் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நசீஹாக, வரலாறாக, சீரத்தாக, அதே போல ஹுக்குமாக, அதே போல ஃபிக்ஹாக, இப்படி பல சட்டங்கள் உசூலுகளை இறைவன் என்ன செய்திருக்கிறான்? திலாவத்துல் குர்ஆனிலே யாரிடத்தில் சொன்னான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்காக அல்லாஹ் சொன்ன, இறைவன் சொன்ன மிகப்பெரிய பேரற்புதமான மோஜிசா தான் இந்த திலாவத்துல் குர்ஆன். அந்த திலாவத்துல் குர்ஆனிலே இறைவன் சொல்லும் பொழுது சொல்கிறான், தன் ஹபீபை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய ரப்பு தஆலா எல்லா இடத்திலும் ஹபீபு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு கொடுக்காமலே பேசியிருக்கிற செய்திகள் இருக்கிறது. அது பல இடங்களில் குர்ஆனிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலே ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட ஒரு வாசகம் என்னவென்று சொன்னார், அல்லாஹுடைய ஹுப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய பிரியம், அல்லாஹுடைய முஹப்பத்து, அல்லாஹுடைய ரிலா, அல்லாஹுடைய பொருத்தம் உங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இறைவன் சொல்கிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று இறைவன் யாரிடத்தில் சொல்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறான். யாருக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு சொல்கிறான். பெருமானாரை நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய ஹுப்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை பின்பற்றுதல் வேண்டும், உங்களை தபாய் செய்ய வேண்டும், உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை முழுமையாக ரசிக்க வேண்டும், உங்களை முழுமையான முறையிலே காதல் அன்பு வைக்க வேண்டும். இப்படி நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை என்ன செய்கிறான்? பிரியப்படுகிறான். ஹபீப் நாயகத்தை பிரியம் கொண்டால் அல்லாஹ் உங்களை பிரியம் கொள்கிறான். அதே போல வயக்ஃபிர் லகும் துனூபகும், அல்லாஹ் அடுத்தபடியே சொல்லுகிறான், நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான்.
ஹபீபு நாயத்து மேல முகப்பத்து வைத்து அவங்களை பொதுவாக முகப்பத்து வைத்தாலே தபா என்பது வைத்து வந்துவிடும், பின்பற்றுதல் என்பது வைத்து. நம் இஸ்லாமிய சட்டங்கள் இடத்துல பெருமானாருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக அந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் பாடுபட்டார்கள், பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி எத்தனையோ பேர்கள் எவ்வளவு தியாகங்கள் குடும்பங்களில் இருக்கின்றன, நிலவுகின்றன. மனைவி சொல்லுவாள், கணவனை பார்த்து சொல்கிறாள், என்ன சொல்கிறாள்? உன் தாடி என்னை இடைஞ்சல் பண்ணுகிறது, படுக்கறையில் நீ நகர்ந்து போய் என்று சொல்கிறாள். தலாக்கு விட்ட சீதேவிகள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனைவிக்காக வேண்டி சுன்னத்தை அறுத்து எரிந்தவர்கள் எத்தனை கயவர்கள் இருக்கிறார்கள் நம் இஸ்லாத்தில் என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். உண்மையா இல்லை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வள என்று சொன்னார்கள். ஆனால் மனைவி சொல்லுகிறாள், உன் தாடி என்னை இடைஞ்சல் பண்ணுகிறது, அருகாமையிலே வராது என்று சொல்கிறார். நாளைக்கே உனக்காக நான் என் தாடியை வலித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தாடியை வலித்து விட்டு சொல்லுவானா மனைவியிடம். எவ்வளவு அழகாக இருக்கடா அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஹராமை செய்து விட்டார். ஹராம ஒரு காலம் சொர்க்கத்தை கதவை கூட தட்டாதடா, வாசனை கூட தராதே, சொர்க்கத்துக்குள் நுழைய வைக்க முடியாதடா என்பதை உணரவில்லை மனைவி. பெண் மக்கள் உணரவில்லை. பெண் மக்களும் மார்க்கத்தை அறியாமல் சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. அதனால் கணவன் என்ன செய்கிறான்? ஹபீபு நாயகத்துக்கு வழங்கப்பட்ட அந்த சுன்னத்தை இவன் என்ன செய்கிறான்? மனைவிக்காக வேண்டி அவன் சிறைத்து விடுகிறான். எவ்வளவு பெரிய ஹராமை செய்கிறான். அற்ப மனைவிக்காக வேண்டி மறுநாளே ரூஹு போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குகிறது. உயிர் போகக்கூடிய வாய்ப்பு கூட மனைவிக்கு இருக்குகிறது. உத்தரவாதம் இல்லை, அது அல்லாஹ் கையில இருக்கிறது. ரூஹு அல்லாஹ் கையில இருக்கிறது. மௌத்து ஹயாத் என்பது ரப்பு கையில இருக்கிறது. ரப்பு சொல்கிறான், என் ஹபீபை நீ நேசி, என் ஹபீபை பின்பற்று, உமக்கு மக்ஃபிரத் இருக்குகிறது, உமக்கு என்னுடைய ஹுப்பு இருக்குகிறது. இறைவன் சொல்கிறான். விட்டு கொடுக்காமல் பேசுகிற மனப்பான்மை கொண்ட ரப்பு. ஆனால் நாம் எப்படித்தான் மனைவிக்காண்டி ஹபீபை விட்டு கொடுத்தோம் என்று நமக்கு ஆச்சரியமாக இந்த துன்யாவிலே இன்றைய இளைஞர்கள் செய்கின்ற செயல்பாடுகள். இந்த இளைஞர்கள் இலங்கியோடு காதலியோடு அவன் மனைவியை அன்பு வைக்கிறேங்கிற பேரில் சுன்னத்தை மௌத்தாக்கி, சுன்னத்தை ஹலாக்காக்கி, அழித்து நாசமாக்கி, சுன்னத்துக்கு இடம் கொடுக்காமல் இன்றைக்கு எத்தனை பேர்கள் நாயகத்தினுடைய உப்பில் இருந்து பிரிந்து விட்டார்கள். நாயகத்தினுடைய பிரியத்தை துளைத்து விட்டார்கள். அதனால் தான் முஹம்மது என்று சொல்லும்போது கூட தலை குனிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்கு நம் நாவுகள், நம் மனங்கள் இடம் கொடுக்காமல், நம் மனங்கள் அனைத்துமே மனைவிக்கும் குடும்பத்துக்கும் இடம் கொடுத்து மனைவிக்கு தலை சாய்க்கிறான். மனைவி சொல்வதை சொல்லுமா என் செல்லம் அப்படின்னு சொல்லுகிறான். பிள்ளைகளை சொல்லுகிறான், சொல்லுங்க செல்லக்குட்டிகளே என்று சொல்லுகிறான். ஹபீபு நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எத்தனை உயிர்களை நீத்தார்கள், எத்தனை மரணங்கள், மனைவி மக்களை எல்லாம் இழந்து எத்தனை பேர்கள் ஷஹீதானார்கள். மனைவி மக்கள் நிற்கதிகளாக இருந்தார்கள். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகும்போது கூட மனைவி மக்கள் இடம், சொத்து பொருள்களை அழைத்து விட்டு எல்லாரும் சென்றார்கள். எல்லாரும் என்ன செய்தார்கள்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனார்கள். இந்த வரலாறு எல்லாம் யாருக்காக செய்தது? இந்த உம்மத்தை முஹம்மதியாவை கண்ணியப்படுத்துவதற்காக, இஸ்ஸத்தாக வைப்பதற்காக, இந்த இஸ்லாம் வேரூன்றி வளருவதற்காக, மேன்மேலும் வளருவதற்காக செய்த மிக அற்புதமான செயல். ஆனால் என்ன, நம்ம மக்கள் அதையெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? வேறெடுத்து விட்டு வீசி விட்டு இன்னைக்கு மனைவி சொல்றதையும் சொந்த பந்தங்கள் சொல்றதையும் கேட்கக்கூடிய சூழல்களை நாம் பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறார், வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இதுல குர்துபி இமாம் இந்த ஆயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்கள். அப்ப எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களுக்கும் கொடுக்காத வேறு அற்புதமான ஒரு சூறாவை இறைவன் தந்தான். அதனால தான் தொழுகையில அந்த சூறா இல்லாமல் தொழுகை கூடாது. அந்த சூறாவை சொல்லும் பொழுது குர்துபி இமாம் சொல்லுகிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை வஹியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரும் பொழுது ஷைத்தான் இந்த மண்ணில் இருந்து கொண்டு ஓலமிட்டு அழுது கொண்டு ஓடிக்கொண்டானா. வேறு அற்புதமான ஒரு சூறா இறங்குகிறதை கொண்டு வருகிறாரே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று ஓலமிட்டு அழுதார்களாம். அந்த சூறா நாம் ஒவ்வொரு நேரத்திலும் தொழுகையில் ஓதத்தான் உங்கள் ஷைத்தான் என்ன செய்கிறான்? முடிந்த அளவுக்கு 180% பாதுகாக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதிக்கும் பொழுது இப்லீஸானவன் ஷைத்தானவன் என்ன செய்தானா? ஓலமிட்டான் என்பதாக குர்துபி இமாம் பதிவு செய்கிறார்கள். ஏன் என்று சொன்னால்
சுகந்தமாக சுதந்திரமாக இப்லீஸானவன் சைத்தானானவன் நம்மளை கெடுத்துக் கொண்டிருந்த இந்த தருணத்திலே ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வைப்பட்டவர்கள், அவர்கள் சுகபத்தை வைத்தவர்கள், அவர்கள் முகப்பத்தை வைத்தவர்கள், அவர்கள் இந்த சைத்தானை தூரப்படுத்துவதற்கும் சைத்தானை விரட்டுவதற்கும் மிகவும் கேடயமாக பேரற்புதமாக பேரொழியாக பெருமானார் உதித்து விட்டார் என்று சொல்லி அழுதார்கள். சைத்தான் அழுதான். குர்துபி இமாம் சொல்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பேசும் பொழுது இவ்வளவு அழகாக தன்னை விட்டுக் கொடுக்காமல் பேசிய ரப்பு ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் நண்பனான ஹபீபு அவர்களுக்கு குர்ஆனையே இவ்வளவு பெரிய அற்புதமாக பேரற்புதமான மோஜிசாவை குர்ஆனிலே உள்ளான எல்லா நசீகத்தும் பெருமானார் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்டது யாருக்காக கொடுக்கப்பட்டது? இந்த உம்மத்தை முகமதான நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் முழுமையாக படிப்பதற்கு அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. அதை முழுமையாக மனனம் செய்வதற்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அந்த குர்ஆனை நாம் அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானே. அதை மற்றவருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அந்த குர்ஆனை நாம் மனனம் செய்து பிறருக்கு அதை கற்றுக் கொடுத்து ஆசானாக நம் பிள்ளைகளுக்காக நம் மனைவி மக்களுக்காக இதுபோல ஒரு சின்ன காரியத்தை முயற்சியை நாம் முழுமையான முறையிலே முயற்சியை செய்து அதை ஆர்வத்தோடு பாசத்தோடு அன்போடு நாம் இந்த திலாவத்துல் குர்ஆனை பரப்புவதற்கு